Good morning, all. Welcome to session number 18. Let's get started. Already HTTP server open பண்ணிட்டேன், run பண்ணிட்டேன். Then browserல இது open பண்ணி வச்சிட்டேன். நம்மளோட ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து நம்ம அந்த ரெஸ்யூம்ல இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். ஏற்கனவே இமேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம ஓபன் பண்ணியிருந்தது. இதுல வெளியில இருக்கிற பாக்ஸ் வந்து அந்த ஒரு காம்பவுண்ட், அந்த ஆரஞ்சு கலர் ஆர் எல்லோ கலர் ஆர் ரெட் கலர் 3 டைம்ஸ் இந்த காம்பவுண்ட கிரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது. தென் இன்னொரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஒரு டைட்டில், ஒரு லேபிள், தென் அனதர் ஒரு லேபிள், தென் ஒரு லிஸ்ட். இந்த ஐட்டம் தான் வந்து இருக்கு. இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களால எபிலிட்டி வரணும். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி டிரா பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, மினிமைஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபைலுக்கு வந்துடலாம். டேரக்டா நம்ம ஸ்டைல் கைடுக்குள்ள போயிடலாம். ஸ்டைலோட HTML போயிடலாம். அதனால பண்ணி அந்த எல்லாத்தையும் நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம்லைன் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு பூட் ஸ்ட்ராப்ல இதுக்கு எதுவும் காம்போனன்ட் இல்லை. அதனால நான் அதை எதுவும் அனலைஸ் பண்ண போறது இல்லை. நான் தேடி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணேன் அப்படின்னா வெரி வெல் சர்ச் டைம்லைன் ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். டைம்லைன் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு டைப் ஆஃப் டைம்லைன் தான் இருக்கும். இதே ரேர் காம்போனன்ட் தான். அதனால டைம்லைன் ஸ்டைல் 1 அப்படின்னு அவங்க வைக்கல. இல்லை நான் then விண்டோ வர இப்போ ரைட் சைட்ல எனக்கு இருக்கிற ஒரு செக்ஷனை பண்ணணும். either choose the complex one, small one. Let us take the complex one. டைம்லைன்ங்கிற டிவ் வந்து எதை மீன் பண்ணுது? அந்த ரெட் கலர் பாக்ஸை மீன் பண்ணுது. அந்த ரெட் கலர் பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் இருக்குது. ஒரு டேக் போடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டெக்ஸ்ட் வந்து
நம்ம நீடுக்கு ஏத்த மாரி மாத்திப்போம். அண்ட் அதுக்குள்ள டிவ் இருக்கு. கிளாஸ் நேம் குடுக்கணும். இதான் என்னன்னா ஆக்சுவலா ஆ டைம் லைன் இருக்கிற இடம். ஸோ நான் இத என்ன பண்றேன், வெளியில இருக்கிறத டைம் லைன் ராப்பர்ன்னு குடுக்குறேன். இப்படி கூட யோசிக்கலாம். இந்த ஐட்டம் மட்டும் அந்த சர்க்கிள் இருக்க அந்த டைம்லைன் இருக்கிறது மட்டும் நம்ம காம்பவுண்டா வச்சுட்டு இந்த H3 டேக் கூட நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். That will be an another idea and it will be good idea as well. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக் தான். அதை வந்து நான் இந்த காம்பவுண்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற நீட் இல்ல. என்ன பண்ணிடுறேன், இந்த ஹெட்டிங் டேக்கை நான் காம்பவுண்டுக்குள்ள போடாம என்னோட ஃபோக்கஸ் ஏரியா எங்க இருக்க போகுது அப்படின்னா அந்த லெஃப்ட் சைட்ல ஒரு சர்க்கிள் சிம்பிள் அண்ட் ஒரு லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏரியால தான் வந்து என்னோட ஃபோக்கஸே இருக்க போகுது. அதை மட்டும் தான் நான் காம்பவுண்டா கிரியேட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் அந்த ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அதை மட்டும் தான் வந்து நம்ம காம்பவுண்டா பண்ண போறோம். அதுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக் தான். சம்மரி, எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இட்ஸ் காமன் டைப்போகிராஃபிக் டேக். அதை வந்து நம்ம இதுல எடுத்துட்டு வரணுங்கிற நீட் இல்ல. இதே தான் நம்ம அந்த லிஸ்ட்லயுமே பண்ணியிருந்தோம். லாஸ்டா பண்ணியிருந்த லிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கிறதையும் சேர்த்து ஒரு லே அவுட்டா நம்ம திங்க் பண்ணாம அந்த ஒரு லிஸ்ட் ஐட்டம், ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளன்னு பார்த்தா இதுக்குன்னு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு. ஸோ டேக் ஒரு லேபிள் இருக்கு. இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஐ திங்க் அதோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. ஸோ ஸ்மால் அப்படின்னு அதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. HTML எழுதிட்டோம். அண்ட் தென் நமக்கு தேவையான CSS எழுதிக்கலாம். டைம்லைன் டைம்லைனுக்குள்ள ஒரு ஹிஸ்டரி இருக்கு. லேபிள்ங்கிற கிளாஸ் நேம்ல இருக்கு. ஸ்மால் அப்படிங்கிற கிளாஸ் நேம்ல இருக்கு. URL இருக்கு.
செலக்டர்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஸோ தட் நம்மளால ப்ரௌசர்ல வந்து டேரக்டா எழுதிட்டு அங்க இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி இருக்கிற டிசைன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசைனை, இந்த பார்ட்டை நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு வரணும், இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். ஸோ என்ன பண்ண போறோம், எனக்கு வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ண இது வந்து ரைட் சைடு இருக்கிற எல்லாமே வந்து டைப்போகிராஃபி தான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம் கொடுக்குறதான், கலர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சேலஞ்சிங் பார்த்தா இந்த லெஃப்ட்ல இருக்கிற ஐட்டம் தான். அதை எப்படி எடுத்துட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து ஒரு பார்டர் லைன் இருக்கு. கரெக்டா லெஃப்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அது வந்து நான் பார்டர் அப்படிங்கிறத வச்சு அச்சீவ் பண்ணலாம். லெஃப்ட்ல மட்டும்தான் எனக்கு பார்டர் வேணும்னா பார்டர் லெஃப்ட் கொடுக்கலாம். அண்ட் தென் சாலிட் 1 பிக்சல் கொடுக்குறேன். பிக்சல் கொடுத்தா கரெக்டா இருக்கு. அண்ட் கலர் வேணும் எனக்கு. ரெஃபரன்ஸை பார்க்க வேண்டாம், நம்ம ஐடியாலே பண்ணலாம். பிக்சல் சாலிட் அண்ட் அந்த கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்டருக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த பார்டருக்கும் அதுக்குள்ள இருக்கிற கண்டனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. இது வந்து எப்படி அச்சீவ் பண்ணா பேடிங் வச்சு அச்சீவ் பண்ணும். இதான் வந்து மார்ஜினுக்கும் பேடிங்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, எனக்கு அந்த பார்டருக்கு வெளியில அந்த ஸ்பேஸ் அச்சீவ் ஆகும். அந்த பார்டருக்கு வெளியில அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே இது நான் பேடிங்கா கொடுத்தேன் அப்படின்னா between border and content. ஸோ அந்த பார்டருக்கும் என்னோட கண்டென்ட்டுக்கும், அந்த கண்டென்ட் என்னது H2 பேராகிராஃப் டேக்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதோட சைல்டு கண்டென்ட் அதுக்கும் நடுவில் அந்த கேப் வந்து ஃபில் ஆகும். இதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி பார்டர் அண்ட் பேக்ரவுண்ட் இருக்கும்போது தான் நீங்க மார்ஜின் கொடுக்கணுமா பேடிங் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். பேக்ரவுண்ட் கலர் வந்து எங்க அப்ளை ஆகும்னா இந்த பார்டருக்கு அப்புறம் அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் கலர்ங்கிறது இந்த பார்டருக்கு அப்புறம் அப்ளை ஆகும். அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ. 22 is fine. அதுக்கடுத்து நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு சின்ன சர்க்கிள் தேவை. கரெக்டா, இது வந்து ஒரு சர்க்கிள் எலமெண்ட். இதுக்கு நான் என்ன பண்றேன், இது வந்து டெம்பரரியா ஒரு ஸ்டைல செலக்டா கிரியேட் பண்ணிக்கிறது. பிஃபோர் அப்படின்னு கிரியேட் பண்றேன். இந்த இடத்த பார்த்துட்டே இருங்க, H3 வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த H3 ஏரியாவை கண்டென்ட் டைப் பண்ணி டபுள் கோட் போட்டதும் என்னாச்சுன்னா புதுசா ஒரு ஐட்டம் வந்து உள்ள ரெண்டர் ஆச்சு. கரெக்டா, இதுதான் வந்து சூடோ செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிஎஸ்எஸ் வழியே நம்ம வந்து சம் எலமெண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, லைக் டிசைன் எலமெண்ட்ஸ்க்காக தான் இதை நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். இப்போ வந்து நான் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்னா, என் HTML போய் ஒரு ஐ டேக் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். பட் எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து டிசைன் எலமெண்ட் அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த டைம் லைனுக்கு பிஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டேன். டைம் லைன் பிஃபோர் என்ன, டைம் லைனுக்கு முன்னாலும் கிடையாது, டைம் லைனோட சைல்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சைல்ட எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் வேணும் அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். அண்ட் வெறும் செலக்டர் மட்டும் எழுதினா போதாது, டாட் டைம் லைன் கோலன் பிஃபோர் மட்டும் எழுதினா போதாது, கண்டிப்பா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணியே தீரணும். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் டம்மி டெக்ஸ்டா இருக்கணும். டம்மி டெக்ஸ்ட் சொல்லுவாங்க, எம்டி டெக்ஸ்டா இருக்கணும், அதாவது சிங்கிள் கோட்டாவது இருக்கணும். அண்ட் இன்கேஸ் அதுல டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம். உங்க ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா
அந்த டெக்ஸ்டே இருக்கும். ஆனா அதை செலக்ட்லாம் பண்ண முடியாது. அண்ட் தென் அவங்களோட எஸ்சிஓக்குள்ளயுமே இது வராது. ஏன்னா இது வந்து சிஎஸ்எஸ் வழியே அப்படியே எழுதிக்கிறதுனால மோஸ்ட்லி இது டெக்ஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான் வைப்பாங்க. டம்மி எலமெண்டா தான் வைப்பாங்க. அண்ட் இதை நான் வந்து இப்ப எல்லாரும் இதை சர்க்கிளா பார்ப்பீங்க. பட் நான் வந்து இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு HTML எலமெண்ட். HTML எலமெண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரா இருக்கு. அது தெரியாது. அதுக்கப்புறமா பார்டர் இருக்கு. இங்க என்ன பார்டர் கொடுத்தோமோ, டைம் லைனுக்கு என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே பார்டர் தான் வந்து நான் இதுக்கும் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இப்ப என்னடா எழுதுறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நீங்க இந்த மாதிரி டெக்னிக் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் பேசிக்கலி பிஃபோர்ங்கிறது ஒரு இன்லைன் எலமெண்ட். ஒரு இன்லைன் எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்பிளே இன்லைன் பிளாக் எலமெண்டா மாத்திருக்கணும். பார்டர் ஆர் பேடிங் ஆர் மார்ஜின் அதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டிப்பா ஒரு எய்தர் பிளாக் எலமெண்டாவோ ஆர் இன்லைன் பிளாக்காவோ மாத்திருக்கணும். பிளாக்கா மாத்தணும்னு என்ன ஆகும், ஃபுல் விட்த்துக்கும் அது அப்ளை ஆயிரும். பட் நமக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. இன்லைன் எலமெண்டாவே மெயின்டைன் ஆகலாம். பட் இந்த பார்டர் அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் லைக் பார்டர் பேடிங் அதெல்லாம் அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நீங்க லைக் உங்களோட ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுக்கலாம். அண்ட் தென் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா விட்த் கொடுக்க போறேன். ரொம்ப அதிகமா இருக்கு. அது எவ்வளவு விட்டு கொடுக்கணும் அதே இதை நீட்டா கொடுக்க. சரி, எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிருச்சு. என்ன பண்றேன், பார்டர் ரேடியஸ் 50%. எனக்கு அந்த சர்க்கிள் வந்துருச்சு. ஈவன் இன்னும் கொஞ்சம் போனான்னு நினைக்கிறேன். விட்டு ஹைட்டு சேமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் கிடைக்கும். அப்படியே ஓவலா மாறிடும். எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு வந்து எங்க வரணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வரணும். அண்ட் இந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கணும். ரைட். ஸோ இப்போ இந்த பிஃபோர் இந்த ஐட்டம் வந்து டோட்டலா வேற ஒரு இடத்துல போய் இருக்கணும். இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எலமெண்ட் நான் பொசிஷன் அப்சல்யூட் ஆக்கணும் அப்படின்னா இதை இந்த பிஃபோர் எலமெண்ட்டை பொசிஷன் அப்சல்யூட் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட பேரண்ட் எலமெண்ட்ல ஏதாவது ஒரு ஐட்டமை நான் வந்து ரிலேட்டிவ் எலமெண்டா மாத்தணும். இங்க வந்து ரிலேட்டிவ் பேரண்ட் யாரெல்லாம் இருக்கு, இந்த டிவ் ஆர் அதோட பேரண்ட் இந்த டிவ் ஆர் அதோட பேரண்ட் இந்த டிவ் ஆர் அதோட பேரண்ட் இந்த டிவ். இதுல ஏதாவது ஒரு டிவ் வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவா மாத்தணும். மோஸ்ட்லி 99% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இமிடியட் பேரண்ட் தான் பொசிஷன் ரிலேட்டிவா மாத்துவாங்க. அது ஏன் அப்படிங்கிறது நேரத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் இதை பொசிஷன் ரிலேட்டிவா மாத்துறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கறதுனால இந்த எலமெண்ட் எதுவுமே ஆகாது. பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றதுனால உங்களோட அந்த எலமெண்ட் வந்து எந்த சேஞ்சுமே ஆகாது. பட் அதோட சைல்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டைம்லைனுக்குள்ள நிறைய எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து அதோட ஃபேமிலி ட்ரீ இருக்குல்ல, அதோட மற்ற சைல்டுலாம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒதுங்கிடும். லைக் பொசிஷன் ஃபிக்ஸ்டு மாதிரி. இப்போ பிஃபோர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறதையே H3யோ பியோ இந்த பியோ மதிக்கவே மதிக்காது. யூஸ்வலா இப்போ இந்த H3 இருக்கிறதுனாலதான் அந்த ஐட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற ஐட்டம் போய் இருக்குது, பேராகிராஃப் டாக் இருக்குது. இந்த பேராகிராஃப்ல இருக்கிறதுனாலதான் அதுக்கு அடுத்து இருக்கு. ஸோ இன்கேஸ் இதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற ஐட்டம் மேல போயிடும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிஃபோருக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததுனால இது வந்து கண்டென்ட் ஃப்ளோ விட்டு வெளியில போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதை ஒரு எலமெண்டாவே மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணாது. இது வந்து அப்படியே அந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதான் நம்ம ஃபிக்ஸ்ட்லயும் பார்த்துருந்துருப்போம். பட் ஃபிக்ஸ்டுக்கும் அப்சல்யூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா பேஜஸ் ஸ்க்ரால் பண்றப்போ அந்த ஐட்டம் சேர்ந்து ஸ்க்ரால் ஆகும். பொசிஷன் ஃபிக்ஸ்டு வந்து அப்படி இருக்காது. பொசிஷன் ஃபிக்ஸ்டு வந்து ஒரு தடவை செட் பண்ணிட்டு அவ்வளவுதான், அது வந்து மூவே ஆகாது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்க டாப்ல வந்து பொசிஷன் ஃபிக்ஸ் கொடுத்தா மூவே ஆகாது. பட் அப்சல்யூட் எலமெண்டா இருக்கும் பட்சத்துல என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்ற பொசிஷன் மட்டும்தான்
நம்ம வந்து அந்த ரிலேட்டிவ் எலமெண்ட்ட டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்ட் எத டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு? உங்க ப்ரௌசரோட 4 எட்ஜ டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. அதே இது அப்சல்யூட் வந்து எத டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்டின்னா, நீங்க எந்த எலமெண்ட்ட ரிலேட்டிவ்னு குடுத்துருக்கீங்களோ, எந்த பேரண்ட் எலமெண்ட்ட ரிலேட்டிவ்னு குடுத்துருக்கீங்களோ, அத டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆ அண்ட் தென் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு எலமெண்ட்க்கு பொசிஷன் அப்சல்யூட் குடுத்தீங்க அப்டின்னா, டாப் ஆர் பாட்டம், லெஃப்ட் ஆர் ரைட் இந்த காம்பினேஷன்ல கண்டிப்பா வேல்யூ குடுக்கணும். ஃபர்ஸ்ட் டாப் ஆர் பாட்டம்னு குடுக்கணும். சோ நான் டாப் 0 குடுக்குறேன். அண்ட் தென் லெஃப்ட் ஆர் ரைட் இதுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ குடுக்கணும். நான் வந்து லெஃப்ட் 0 குடுக்குறேன். ஓகே. பாத்தீங்களே தெரிஞ்சிருக்கும். உங்களோட அந்த எலமெண்ட் டைம்லைன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த டைம்லைன் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த இடத்துல நம்மளோட அப்சல்யூட் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இதே டாப் வந்து நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி கீழ வரும். லெஃப்ட் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி கீழ வரும். லெஃப்ட்க்கு பதிலா ரைட் குடுத்தீங்கன்னா, உங்களோட ரிலேட்டிவ் எலமெண்டோட ரைட் எட்ஜ்ல இருக்கும். அதே மாரி பாட்டம் குடுத்தீங்கன்னா, உங்க ரிலேட்டிவ் எலமெண்டோட பாட்டம் எட்ஜ்ல இருக்கும். பட் நமக்கு இப்ப எங்க தேவை அப்படின்னா, டாப் அண்ட் லெஃப்ட்ல தேவை. ஆனா, இதுவே எனக்கு பத்தல. இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணும். சோ என்ன பண்றேன், நெகட்டிவ்லயே நீங்க குடுக்கலாம். ஆரோ கீ யூஸ் பண்ணி நீங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ 8 பிக்சல் குடுத்தேன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ இப்ப நான் இங்க என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கனோ, அத அப்படியே காப்பி பண்ணி அப்புறம் சிஎஸ்எஸ்ல போடுறனாலே போதும். லைக் இந்த எலமென்ட்க்கு வந்து நான் செலக்டரே எழுதாம வச்சிருந்தேன். அதனால இந்த பிளஸ் சிம்பல யூஸ் பண்ணேன். இன்க்ளூடிங் அந்த செலக்டரோட சேர்த்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம H3 எதுக்குமே வந்து ஸ்டைல் எழுதல. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது இங்க தான் தேடி தேடி போட்டுக்கலாம். H4 யூஸ் பண்ணிருக்காங்க. லைன் ஹெயிட் தேவை, ஃபாண்ட் சைஸ் தேவை, ஃபாண்ட் width தேவை, ஃபாண்ட் ஃபேமிலி தேவை, கலர் தேவை, மார்ஜின் தேவை. சிம்பிளா அதையும் காப்பி பண்ணி அவங்க H5ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆ எப்படி சொல்லியிருந்தோம்னா லேபிள்னு சொல்லியிருந்தோமா? நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோங்கிறனால நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். பேராகிராஃப்ன்னு அவங்க எதுவும் ஸ்பெசிபிக் ஸ்டைல் எழுதல. டிஃபால்ட் ஸ்டைல் தான் கால் ஆகுது. இவங்களுக்கு பேடிங் லெஃப்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. இது நமக்கு நீட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மாரி கிளாஸ் நேம்லாம் தப்புன்னு நான் சொல்லுவேன். ரெஸ்யூம் அப்படின்னு குடுக்கக்கூடாது. ஏன்னா இதே டிசைன இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து தப்பா மாறிடும். தப்பாயிரும். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்த இந்த ப்ராஜெக்ட்ட விட நம்ம வந்து சூப்பரா டெவலப் பண்றோம். ஸோ நீட்டா வந்துச்சு. ஃபியூயலுக்கு மட்டும் எல்ஐக்கு மட்டும் நான் ஏதோ சம் ஸ்டைல் எழுத வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பேடிங் 0 குடுத்தா ரொம்ப வெளியில போயிரும். காப்பி அண்ட் இந்த பேராகிராஃப் டேக் வந்து இட்டாலிக்கா வரணும். அதுக்கு வந்து நம்ம இருந்து வீணா ஸ்டைல்லாம் எழுதிட்டு இருக்காம, ஐ டேக் போட்டீங்கனாலே போதும். ஐ டேக் குள்ள இருக்கிற கன்டென்ட் வந்து இட்டாலிக்கா வந்துரும்.
ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை இதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் வருதான்னு பார்த்துக்கலாம். இந்த டைம் லைன் வந்து நான் 2 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 2 தடவை வரணும் அப்படியே அடுத்தடுத்து. வருது, ஆனால் ஒரு கேப் வருது. பட் நம்ம ரெஃபரன்ஸ் டிசைன்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேப் வராது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அப்படியே வரும். ஸோ எங்கேயோ மார்ஜின் செட் ஆயிருக்கு. அது என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா மார்ஜின் வந்து அந்த டைம் லைன் போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. டைம் லைன் தான் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்போ இதையும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இங்க முடிஞ்சிருச்சு, இந்த டைம்ல இங்க முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டுக்கு நடுவுல எங்க கேப் இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படிமா. இது வந்து இந்த எட்ஜ்ல முடிஞ்சிருச்சு, இது வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நடுவுல இருக்க கேப் தான் எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியல அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. உங்க இது வந்து நிறைய தடவை அதை ஃபேஸ் பண்ணீங்க. இப்படி வந்திருக்கீங்க, ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட சைல்டுக்கு வந்து மார்ஜின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டுக்கு நடுவுல கேப் இருக்குன்னா எய்தர் அந்த சீனியர் கிராஃபிக் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு மார்ஜின் டாப் இருக்கலாம், இல்லைன்னா இதோட லாஸ்ட் சைல்டுக்கு மார்ஜின் பாட்டம் இருக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த H3 சூஸ் பண்ணனா இது வந்து வெளியில எங்கேயும் ஸ்பேஸ் எடுக்கல, கீழே தான் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து மார்ஜின் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு டாப் வேலையெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம கல்பிரிட் யாருன்னா நம்ம யூஎல் தான். யூஎலுக்கு தான் என்ன இருக்காருன்னா இந்த கீழே ஆரஞ்சு கலர் இருக்காரு இல்லையா, இந்த மார்ஜின் மார்ஜின் 0 மார்ஜின் 0 கொடுத்தேன்னா அந்த ஸ்பேஸ் போயிடுச்சு. என்ன பிரச்சனைனா இப்போ இந்த ரெண்டு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒரு செக்ஷன் ஒரு செக்ஷன் கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம டைம் லைனுக்கு ஆடிங் பாட்டம் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் கண்டென்ட்டுக்கும் எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும். ஃபீல் இட். வந்து இப்போ டைம் லைன் காம்போனன்ட் ரெடியாகி விட்டது. அப்படியே நம்ம ப்ராஜெக்ட்ல எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான், நம்ம பேஜ்ல எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு டிசைனை பார்த்தே உங்களுக்கு வந்து அதை மார்க்ல ரெடி பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வாவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தி அவுட்புட். பெர்ஃபெக்டா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம், ரெஸ்யூம் டாட் HTML ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். go.html அப்படியே ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் கொடுக்குறேன். resume.html நம்ம இங்கேயும் மாற்றணும். ஸோ இது ஒரு 3 ஃபைல்ல மாற்றணும். ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸ்டைல் கிரேடோட ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல். ஸோ இதுல நம்ம எதுவும் லிங்க்லாம் கொடுக்கல. உங்களோட ரெஸ்யூம் பேஜ்ல நீங்க அதே பேஜோட லிங்க் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஹேஷ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். போத் ஆர் சேம்.
ரெஸ்யூம் பேஜை டைப் பண்ணா அபவுட் பேஜ் மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் அதை ஜஸ்ட் க்ளோன் தான் பண்ணியிருக்கேன். ஆக்டிவ் முதல்ல மாற்றணும். இந்த செக்ஷன் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு செக்ஷன் மட்டும் தேவைப்பட்டுச்சு. செக்ஷன் மட்டும் தேவைப்பட்டுச்சு. போர்ட் செக்ஷன் மட்டும் நமக்கு வந்து தேவைப்பட்டது. கண்டென்ட் மட்டும் தான் வேற இருந்தது. போர்டுக்கு பதிலாக நம்ம ரெஸ்யூம் வச்சுக்கலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸ் நேம் எழுதவே கூடாது. அபவுட் பேஜ் இந்த அபவுட் கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஏதாவது ஸ்டைல் எழுதிருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம இங்க வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்துட்டு என்ன இருக்கும், அந்த அபவுட்டோட கிளாஸ் நேம் வச்சு ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெஸ்யூம் பேஜ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க உங்க ஸ்டைல் ஷீட்டை போய் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் நம்ம எங்கேயுமே அபவுட்டுக்கு நம்ம வந்து ஸ்டைல் எழுதியிருக்கவே மாட்டோம். நீங்க ஸ்டைல் ஷீட்ல வந்து கூட பார்க்கலாம். கிளாஸ் நேமே நம்ம யூஸ் பண்ணல. இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து இருக்கணும். கம்ப்ளீட்லி ரீயூசபிள் ஸ்டைல் ஷீட். ஏன் அபவுட்ங்கிறத யூஸ் பண்ணல, ஏன்னா வந்து அது கண்டென்ட், அந்த பேஜோட கண்டென்ட் எப்போ வேணா மாற சான்ஸ் இருக்கு. இதோட கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து காம்போனன்ட் பேஸ்டா இருக்கணும். பட் ரொம்ப ரேர் கேஸ் இந்த ஸ்டைல் வந்து வேற கண்டென்ட்டுக்குலாம் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஆகிருந்தா மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேஅவுட்டை போட்டுக்கலாம். பார்த்தா லெஃப்ட்ல ஒரு 6 காலம் இருக்கு, ரைட் சைடு ஒரு 6 காலம் இருக்கு. மொத்தத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது, தனியா ஒரு ரோவா போடுறேன். அப்படியே சம்டைம்ஸ் போடுவோம். இப்போ என்ன பண்றேன்னா இதை ஒரு ரோவாவும் மேல இருக்குல்ல அதை ஒரு ரோவாவும் கீழே இருக்கிறத இன்னொரு ரோவாவும் ட்ரீட் பண்றேன். இட்ஸ் அப் டு யூ. இந்த மாதிரி நம்ம போட வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அதுக்காக இப்படி பிரிக்கிறேன். இப்படி பிரிக்கலாம் பிரிச்சுக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்க உங்க காலம் மட்டும் வெளியில வந்துட்டீங்களான்ட்டு இந்த ரோவை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரோவை மினிமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ரோ போடுங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா காலம் தான் இருக்கணும். All 6. All 6. இதுக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு ஹெட்டிங் டேகும் ஒரு காம்போனன்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்றேன், டைம்லைன் ராப்பர்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள நம்மளோட டைம்லைன் காம்போனன்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவனை அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்து 2 தடவை இருந்துச்சு இந்த செக்ஷன். ஸோ 2 டைம்ஸ் போட்டேன். இது இங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு டைம்லைன் ராப்பர் தான் இருக்கு. ஒரே ஒரு டைம்லைன் ராப்பர் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு டைம்லைன் ராப்பருக்குள்ள டைம்லைன்ங்கிற காம்போனன்ட் வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்கு. லேபிள் வந்து இங்க மட்டும் தான் வரும், இங்க வராது. இதுலயும் 2 டைம்ஸ் இருக்கு. எஜுகேஷன்லயும் 2 டைம்ஸ் இருக்குது.
நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற டைட்டில் வந்து summary. Education. Experience. இந்த எஜுகேஷனுக்குள்ள 2 டைம்ஸ் இருக்குதா? எஜுகேஷனுக்குள்ள 2 டைம்ஸ் இருக்குது. ஆனா லிஸ்ட் இல்ல. லிஸ்ட் ஐட்டம் தான் ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்கு. எஜுகேஷனுக்குள்ள லிஸ்ட் இல்ல. ஜஸ்ட் பேராகிராஃப் டேக் மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தா லிஸ்ட் இருக்கு. ஆனா இந்த லேபிள் இல்ல. அண்ட் அந்த இட்டாலிக்கா இருக்கிற டெக்ஸ்ட் பெருசா இருக்கு. லேபிள் தேவைப்படல. டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆல் குட். நம்ம அப்படியே டக் டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் கண்டென்ட் மட்டும் தான் இன்னும் டீடைல்ல சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்தா இந்த டைட்டில் எல்லாமே சேமா தான் இருக்கும். நான் எதுவும் இதுல இருக்கிற ஒரு கண்டென்ட்டே காப்பி பேஸ்ட் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் ரீப்ளேசிங் டேட்டா. பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். வந்துச்சு. பட் இதோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதாகவும் இதோட ஹைட் ரொம்ப பெருசாகவும் இருக்கு. ரீசன் கண்டென்ட் தான். இதுல வந்து 4 லிஸ்ட் ஐட்டம் இருக்கு. இதுலயும் 4 லிஸ்ட் ஐட்டம் இருக்கு. எல்லாமே 2 லைன்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு லைன் தான் போட்டுருக்கோம். அண்ட் தென் அந்த ஒரு லிஸ்ட் ஐட்டமுக்கு இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் கேப் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம அதை அச்சீவ் பண்ணல. அதையும் நம்ம போடலாம். நீங்க பேடிங்காகவும் போடலாம், மார்ஜினாகவும் போட்டுக்கலாம். ஐ வில் சே பேடிங். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வர சான்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னாலே, ஒரு வெப்பேஜ் பாக்குறீங்கனாலே, அதுக்கு பின்னால என்ன லே அவுட் இருக்குது, என்ன ஸ்டைல் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் கண்டென்ட் வந்து நான் கரெக்டா போட்டேன்னா எனக்கு லுக் அண்ட் ஃபீல் வந்து நீட்டா வந்துடும். பட் இங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கரெக்டா இல்லை. ஏன்னா அதுக்கு நான் எதுவும் ஸ்டைலே எழுதல. இதையும் நான் வந்து ஏதாவது ஒரு காம்போனண்டா போட நல்லா இருக்குமே அப்படின்னு பாக்குறேன். இது வந்து யூஸ்வலா என்னன்னு சொல்லணும்னா, இது வந்து சப்டைட்டில். இது வந்து நம்ம பேஜோட செக்ஷன் டைட்டில் வச்சிருந்தோம் இல்லையா, இது செக்ஷனோட சப்டைட்டில் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஏதாவது வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அவங்க ரெசியூம் டைட்டில் தான் வச்சிருக்காங்க. நம்ம வந்து என்ன வைக்கலாம், நம்ம வேணா இந்த செக்ஷனோட டைட்டிலே வச்சுக்கலாமே. இப்போ ஒரு காம்போனண்ட் பண்ணுவோம் இல்லையா, நான் உங்களை குழப்ப விரும்பல. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச்லேயே போயிடலாம். காமனா ஒரு டைட்டில் வச்சிடலாம். மேல ஒரு செக்ஷன் டைட்டில்னு ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் போடுறேன். செக்ஷன் சப்டைட்டில் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். அண்ட் இட் வில் பி ஜஸ்ட் ஹெட்டிங் டேக். ஒரு ஹெட்டிங் டேக்கா மட்டும்தான் இருக்கும் இது. இதுக்கு வந்து நம்ம வேற எதுவுமே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு டிபுக்ல ரேப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கே இந்த டிப்லாம் வச்சோம்னா ஒரு டிசைன் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து நமக்கு அந்த டிசைன் எதுவுமே தேவைப்படவில்லை. ஜஸ்ட் ஒரு H3 டேக் ஆகல. இது லெஃப்ட்ல தான் இருந்துச்சு. கிளாஸ் வந்து
sub கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். டைட்டில் கொடுத்ததுக்கு பக்கத்துல போயிட்டு செக்ஷன் சப்டைட்டிலுக்கு ஸ்டைல் எழுதிக்கிறேன். நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறோம் இதோட ஸ்டைல்ஸ்ல. and 6 times வந்துருச்சுன்னா 3 times போட்டாலே போதும் கலர் கோடு. ஏன்னா நான் HTML இந்த கிளாஸ் நேம் இன்னும் யூஸ் பண்ணல. CSSல ஸ்டைல் எழுதியிருக்கேன் மட்டும் பத்தாது. HTMLலையும் எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் அதை கொடுக்கணும். வந்துருச்சா? நீங்க கண்டென்ட் மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்டே வந்துடும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈவனா இருக்கிற மாதிரியே வந்துடும். தட்ஸ் இட். லுக்ஸ் குட் ஃபார் மீ. இதை நீங்களும் கண்டினியூ செய்து இந்த பேஜை டெவலப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம போக வேண்டியது போர்ட்ஃபோலியோ செக்ஷன். இனி காம்பவுண்ட் பில்ட் பண்றது நம்மளோட வேலையா இருக்கும். ஸோ இது வரைக்கும் உள்ளதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போய்கிட்டு இருக்கேன். பிலீவிங் உங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியுது. எந்தெந்த கான்செப்ட்ல நம்ம புதுசா பாக்குறோமோ அதை மட்டும் தான் நான் ஸ்லோவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Hope it is fine for you. Shall we proceed with the next section? அண்ட் இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, காம்போனன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு பிரைமரி கோட் வந்து காம்போனன்ட்ஸ் ரெடி பண்றதா இருக்கும். லேஅவுட் வந்து நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறேன். நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணேன் ஓவரலா. லேஅவுட்னா எதை சொல்றேன்னா, அந்த காலமா பிரிக்கிறதெல்லாம் உங்களாலே பண்ண முடியும். என்னோட உதவி வந்து பெருசா தேவைப்படாது அப்படின்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இது எங்க வச்சிருக்கோம்னா, காம்பவுண்ட் பில்ட் பண்றதுல தான் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன காம்பவுண்ட்ல தேவைப்படுது? சர்வீஸ்க்கு தேவையான கார்ட்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோன்னு வச்சிருக்கோம். ரெஸ்யூம்க்கு அப்புறம் சர்வீஸ் நாம வச்சிருக்காங்க. மாத்திடலாம். லைன் அப்படியே கட் பண்ணணும் அப்படின்னா கர்சர் அங்க இருக்கும்போது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே காப்பி கட் ஆயிரும். அண்ட் எந்த லைன் அந்த திரும்ப கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா எந்த லைன்ல இருக்கீங்களோ அதுக்கு முன்னால அது ஆட் ஆகும். இப்ப நம்ம ரெஸ்யூம்க்கு தேவையான கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். இல்ல ஏதோ வளைஞ்சு நெளிச்சு ஒண்ணு இருக்கு. எஸ்பிஜில போட்டிருப்பாங்க.
பட் இப்போதைக்கு நமக்கு அந்த எஸ்விஜி வேண்டாம்னு நினைக்கிறேன். பிட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் அஸ். நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறத வந்து ஒரு சர்க்கிள்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஜஸ்ட் எஸ்விஜி தான். பட் இப்ப நம்ம இன்னும் எஸ்விஜி எல்லாம் படிக்கலங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்கும். அந்த இந்த இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் இப்படி ஸ்டைலிஷா இருக்கு. பட் ஒரு ஒரு HTML எலமெண்ட்டை எஸ்விஜி இல்லாம ஒரு எலமெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து வளைச்சு நெளிக்க முடியாது. அதனால நம்ம இது ஒரு சர்க்கிளா ட்ரீட் பண்ணிப்போம். எஸ்விஜிங்கிறது ஒரு தனி கான்செப்ட். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப் வந்து வரையலாம் HTML-லாவே. ஸ்டைல் போயிடலாம். என்ன காம்பவுண்ட் வர போறோம்? So as equal to card 3 ஒரு பாக்ஸ். இந்த கார்ட் டைப் 3ங்கிறது ஒரு பாக்ஸ். அதுக்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். கார்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். கார்டை மினிமைஸ் கார்டை மேக்ஸிமைஸ் பண்ண தெரிஞ்சிடும். கார்டில் வந்து யூஸ்வலா கார்டு பாடி, கார்டு ஹெட்டர், கார்டு ஃபூட்டர்லாம் வைக்கலாம். பட் இங்க பார்த்தோம்னா நமக்கு கார்டு பாடி மட்டும் தான் இருக்கு. ஹெட்டிங் எதுவும் பெருசா ஒரு ஹெட்டிங்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் தனியா பிடாமண்டா ஒரு வேற கலர் பேக்ரவுண்ட்ல அந்த மாதிரி இருக்கும். அப்படி எதுவுமே இங்க இல்லை. ஸோ நம்ம இதுலயும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க கிளாஸ் நேம் எதுக்காகனா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம். கார்டோட டிஃபால்ட் ஸ்டைல் நமக்கு கிடைக்கிறதுக்காக. அப்புறம் செகண்டா இருக்கிற கிளாஸ் நேம் வந்து நம்ம எழுதிக்கிறோம் அந்த டிஃபால்ட்டை ஓவர் ரைட் பண்றதுக்காக. நமக்கு வந்து இமேஜ் டேக் வராது. அதுக்கு பதிலாக இது வந்து நம்ம ஐகோ ஃபாண்டா அச்சீவ் பண்ணுவோம். இதுல நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஐகான் தான். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள ஐ டேக் போட்டுக்கலாம். ஐ டேக் நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம். கிளாஸ் நேம் கொடுக்கலாம். என்ஜி ராப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கார்டு இமேஜ் ராப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்குள்ள நம்ம வந்து ஐ டேக்கா போட்டுப்போம். இது ஐகான் ராப்பர் அப்படின்னு வைக்கணும்னு வச்சீங்கன்னா கூட வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப்ல இல்லாத ஒண்ணு. நம்மளாதான் எழுதுறோம். அதுக்கு அடுத்து கார்டு டைட்டில் இருக்கு. கார்டு கார்டு சப்டைட்டில் ஒண்ணு இல்லவே இல்லை. அதுல ஐ சிம்பிள் எதுவும் இல்லை. டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஐகான் ஃபாண்ட் தேவைப்படும். ஐகான் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம யூஸ்வலா அந்த வெப்சைட்ல போய் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச். ஃபாண்ட்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள ஐகோ ஃபாண்ட்னு போட்டோம் இல்லையா, ஐகோ ஃபாண்ட்டுக்குள்ளேயே வந்து demo.html ஒரு பேஜ் இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயே வந்து எல்லாமே காமிச்சிருப்பாங்க. எது எதெல்லாம் டவுன்லோட் ஆயிருந்துச்சோ அது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இது எப்படி ப்ரௌசர்ல ஓபன் பண்றது? நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படின்னா ஃபோல்டருக்குள்ள இருக்கிற வேற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைலை HTML ஃபைலை எப்படி ப்ரௌசர்ல ஓபன் பண்றதுன்ட்டு. இது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓப்பனிங் டிஃபால்ட் ப்ரௌசருங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டேரக்டா இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காப்பி பாத்னு ஒன்று இருக்கும். எந்த HTML ஓபன் பண்ணணுமோ அதுல ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் போயிட்டு
பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்டர் குடுத்துக்கோங்க. ஓப்பன் ஆயிரும். ஆனா இது வந்து எப்படின்னா, டைரக்ட்டா நம்ம ஓப்பன் பண்றோம். ஆ பட் நமக்கு வந்து அந்த இது வச்சு லோக்கல் ஹோஸ்ட் வச்சு ஓப்பன் பண்ணணும். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிட்டு, பாத் மட்டும் இத அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணிட்டு, எந்த ஃபோல்டர்ல வச்சு நீங்க உங்க கிட் பாஷ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ, கிட் பாஷ் எங்கேருந்து ஓப்பன் பண்ணீங்க? நான் FSP02 பர்சனல் போர்ட்ஃபோலியோல வச்சு, நான் வந்து அந்த HTTP சர்வர் குடுத்திருந்தேன் கரெக்ட்டா? எந்த ஃபோல்டர்ல வச்சு அந்த HTTP சர்வர் குடுத்திருந்தீங்களோ, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அது வரைக்கும் டெலீட் செய்துவிட்டு, அப்புறம் ஸ்லாஷ் மட்டும் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. என்று அண்ட் எப்போதுமே அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இருந்து HTTP சர்வர் குடுங்க. வேற எந்த ஃபோல்டர்ல இருந்தும் குடுக்காதீங்க. இட்ஸ் நாட் சேஃப். இதுல இருக்க எல்லா ஐகானும் என்னால யூஸ் பண்ண முடியும். சும்மா ஏதாவது ஒரு 2 ஐகான் சூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, இந்த டேக் தான் நமக்கு தேவை. அவுட்டர் HTML வச்சுக்கலாம். சும்மா ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு அடுத்து தேவையான HTML எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டைல் ஷீட் தான் ரெடி பண்ணணும். கொடுத்து எக்ஸ்ப்ளோரரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். CSS ஃபைல்ல வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகிக்கும். என்னோட HTML சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் டைப் 2க்கு அப்புறமா இந்த ஸ்டைல் எழுதணும். நம்ம கோடிங் நல்லா இருக்கும். டைப் 1 ஃபர்ஸ்ட் கார்டு டைப் பேர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டம் கார்டு பேர் வச்சிருக்கோம். இது தப்பு. டெக்னிக்கலி தப்பு கிடையாது. நேமிங் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இல்ல. ஒண்ணு கார்டு டைப் 1 கார்டு டைப் 2ன்னு வச்சிருந்துருக்கணும். இல்லைன்னா கஸ்டம் கார்டு 1 கஸ்டம் கார்டு 2ன்னு வச்சிருக்கணும். எனக்கு கஸ்டம் கார்டு 1 வச்சுக்கிறது தான் பிடிச்சிருக்கு. கார்டு டைப் அப்படின்னு சொல்றத விட. ஸோ கார்டு 3 அப்படின்னு வைக்கிறேன். கீழே இருக்கிற கார்டு icon wrapper. If you want, you can write one style for card audio பண்ணலாம். இருக்கிற ஐ டேகுக்கு இதுக்குள்ள இருக்கிற கார்டு ஐகான் டிராப்பருக்குள்ள இருக்கிற ஐ டேகுக்கு ஹிஸ்டரி வந்து ஆக்சுவலா கார்டு ஐகான் டிராப்பருக்குள்ள இல்லை, வெளியில இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா எழுதணும். ஸ்ட்ரிங்னு எழுதாம கார்டு டைட்டில்னு எழுதலாம். கார்டு டெக்ஸ்ட் இன்னொன்று, வேற எல்லாமே வேஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான செலக்டர் சொல்லியாச்சு. நம்ம நேரா பக்கத்துல ஓபன் பண்ணி வச்சிட வேண்டியதான்.
கைட் நினைக்கிறேன். சேவ் பண்ணிருக்கேன். சர்வீஸ். ஓகே. போர்ட்ஃபோலியோ வந்திருக்கு. கண்டென்ட் எதுவுமே தெரியல. இந்த டெக்ஸ்ட்லாம் தெரியணும். ஏன் தெரியல? கண்ட்ரோல் F5 பிரஸ் பண்ணாதான் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. HTTP சர்வர் யூஸ் பண்றப்போ. ஸோ நமக்கு இந்த டிசைன் எப்படி மாறணும்? இந்த மாதிரி மாறணும். இப்படி மாறணும். எப்படி மாத்த போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இது வந்து ஃபுல் விட்த்துக்கு இருக்கு. பட் இது பார்த்தா சின்ன சின்ன பாக்ஸஸா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு இன்லைன்ல இந்த எலமெண்ட் டாட் ஸ்டைல் இருக்குல்ல, அதுனா இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். பேசுற கேக்குதுல? இது எனக்கு கட் ஆயிட்டு வந்துச்சு. டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ரைட். ஸோ கார்டுக்கு இன்லைன் ஸ்டைலா விட்த் அப்ளை பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த பாக்ஸ் ஃபீல் வந்து எடுத்து வர முடியும். மார்ஜின் டெம்பரரியா கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஆட்டோன்னு. ஸோ தட் சென்டர்ல இருக்கும். பட் ரியலா நம்ம வந்து காலம் யூஸ் பண்ணியே அச்சீவ் பண்ணிடுவோம். அந்த ரோ காலம் யூஸ் பண்ணியே. பட் இப்போ நம்ம அப்ளை பண்றப்போ கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்லைன்ல இந்த ஸ்டைல் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன வேண்டாம்? பார்டர் வேண்டாம். பார்டர் நன் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ஒயிட் இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் இருக்கு இல்லையா? இது வந்து பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை நான் இங்க இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். தெரிஞ்சுக்கணும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆஃப்செட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பிளர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஃபெக்டும் கிடைச்சாச்சு. அடுத்ததா